ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு மிக்ஸி யூஸ் பண்ணி உளுந்து வடை எப்படி சாஃப்டாக டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. இந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கோம். இது 200 கிராம். இந்த அளவு பருப்புக்கு எனக்கு 20 வடை வந்ததுங்க. பருப்பை க்ளீன் பண்ணிட்டு திரும்ப தண்ணி ஊற்றி 1 hour ஊற வச்சிடலாம். ரொம்ப நேரம் ஊறினா எண்ணெய் இழுக்குங்க, பார்த்துக்கோங்க. பாருங்க, 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பருப்பும் ஊறிடுச்சு. பெரிய மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச பருப்பில் பாதி எடுத்துக்கோங்க. 2 ஐஸ் கட்டி சேர்த்துக்கிட்டு பருப்பு நைஸ் ஆகிற வரைக்கும் பல்ஸ் மோடை யூஸ் பண்ணிக்கோங்க. பருப்பு கம்மியாக சேர்த்தாதான் சீக்கிரமாக மாவு அரைப்படும், ஹீட்டும் ஆகாதுங்க. பாருங்க, பருப்பு நைஸ் ஆயிடுச்சு. இப்போ ஐஸ் வாட்டரை கொஞ்சம் தெளிச்சிட்டு லோ ஸ்பீடில் வச்சுக்கலாம். நான் ஐஸ் வாட்டர் தாங்க தண்ணி தெளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். நான் இதே மாதிரி 3 தடவை ஐஸ் தண்ணி தெளிச்சிருக்கேங்க. இதுக்கு தண்ணி கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா வடை ஹார்டாக வரும், அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா எண்ணெய் இழுக்கும். நான் 200 கிராம் பருப்புக்கு 2 குழிக்கரண்டி தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் இந்த மெத்தடில் அளவாக தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா வடை ரொம்ப நல்லா வருங்க. இப்போ மீதி இருக்க பருப்பையும் இதே மெத்தடில் அரைச்சி எடுத்துக்கலாம். அதை இது கூட சேர்த்துடலாம். மிக்சியில் அரைச்ச மாவை இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அப்போதாங்க நல்லா வடை சாஃப்டாக வரும். இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்காவது நீங்கள் பீட் பண்ணுங்க, அப்போ தான் ஃப்ளஃபியாக வரும். நல்லா அடிச்சிட்டோம். இது கூட கட் பண்ணி வச்சிருக்க 1 பவுல் சின்ன வெங்காயம், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்க 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான உப்பு. மிளகு சேர்க்க மறந்துட்டேங்க, நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிட்டு இருக்கு. வடை போடுறதுக்கு முன்னாடி தண்ணியில் கை நனைச்சிக்கோங்க, ஈஸியாக நம்மளால் போட முடியும். எல்லாம் போட்டோம். இது ஃப்ரை ஆகட்டும். அவ்வளோதாங்க, வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இது தேங்காய் சட்னியோடையும் சாப்பிட்லாம், சாம்பார் வடையாகவும் சாப்பிட்லாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வடை ரெடி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.